அந்த பையன் வந்து இந்த கொரில்லாக்களை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது தவறி உள்ள விழுந்துடுறான் கீழே. விழுந்த உடனே விழுந்த ஃபோர்ஸ்ல வந்து அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இதை பார்த்த உடனே மற்ற கொரில்லாக்கள் எல்லாம் இதை பார்க்குது. அப்ப அந்த ஜாம்போ இருக்குல்ல, அது வந்து வேகமா வந்துருது. ஒரு கொரில்லா வேற பக்கத்துல, அந்த பயத்துல பதட்டத்துல இருப்பான், என்ன பண்ணன்னு தெரியாதுல, அந்த பயம் இருக்கு. ஸோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். அவருடைய முதுகுலையே அந்த கொரில்லாவுடைய பையன் வேற, ஒரு பையன், குட்டி பையன் வேற இருக்கு. ஸோ அதுக்காக அந்த டேமியன் ஆஸ்பினால் இருக்காங்க, அவர் வந்து இந்த குயிபியையும் கொண்டு போய் விட போறாங்க. இதோ விட்டுட்டு போயிட்டு 2010 மறுபடியும் அவரோட டீமை கூட்டிட்டு ஒரு நதியை வந்து கடந்து அதே இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த குயிபியை விட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து போறாங்க. போயிட்டு அங்க போய் இறங்கின உடனே இவர் வந்து குயிபி அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா யாருமே வரல. மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு. கூப்பிட்டு பார்த்தா வரல. எங்க போயிருச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியல. இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது காணா போயிருச்சு, அப்ப செத்து போயிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து கொரில்லாவுடைய புத்திசாலித்தனம் ஒரு இடத்துல வந்து பார்க்கப்பட்டதுன்னு. அப்ப என்னன்னா, இந்த வேட்டைக்காரங்க போச்சர்ஸ் வந்து மற்ற விலங்குகளை பிடிக்கிறதுக்காக ஸ்னேர்லாம் வச்சிருப்பாங்க, அதாவது ட்ராப் வலை மாதிரி வச்சு. ஸோ அதில் வந்து அடிக்கடி கொரில்லாக்கள் மாட்டி அவருடைய கை துண்டிக்கப்படுறது, கால் துண்டிக்கப்படுறது, கொரில்லாக்கள் சாகுறது, இது மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. ரேமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கொரில்லா, அது வந்து ஒரு மவுண்டன் கொரில்லா, மலை குரங்கு. அதுவும் அது கூடவே இன்னும் சில மலை கொரில்லாக்களையும் கூட்டு வந்து நோட்டமிடுது எங்கேயாவது அந்த வாழை இருக்கா. அது வந்து புதருக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அந்த ஸ்னேரை வந்து வெளியே எடுத்து மெல்ல அதை வந்து ஃபுல்லாக நீக்கி அது யாரும் மாட்டாத மாதிரி அதை வந்து கலட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையா கலட்டி விட்டதை இந்த ருவாண்டால ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இதில் மாட்டி சாகுறது ஒரு பக்கம், இதில் மாட்டினா சாகுறோம். அப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும், இந்த ட்ராப்பை வந்து உடச்சி விடணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு கொரில்லாக்கள் வந்து செஞ்சது. நம்ம பார்த்தா மட்டும் பத்தாது, மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற விலங்குகளை கூட காப்பாத்துறதுக்கு கொரில்லாக்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சது. கொரில்லாக்கள் பண்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கும் வந்து ஆல்ட்ருயிசம், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு கொரில்லாக்களுக்கு இருக்கு. இப்ப கொரில்லா இருக்க போய் காப்பாத்தி இருக்கு, எல்லா இடத்துலயும் கொரில்லா வந்து காப்பாத்தி இருந்தா காப்பாத்தி இருக்க முடியுமா? சரி, இப்ப இவ்வளவு பேசணும்ல, இவ்வளவு நல்ல கொரில்லாவா இருக்கு, இவ்வளவு ஹேபிட்டோட இருக்குல்ல, அப்புறம் ஏன் வீட்டுல வளர்க்க கூடாது? கொரில்லாவோட நடந்த சம்பவம் போன வீடியோவில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷன்றதை விட கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொன்னார். ஆனால் சோகத்தில் தான் முடிஞ்சு. இப்போவும் நடந்த சம்பவத்தை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லி உட்காந்துருக்கோம். பட் சோகமா இருக்குமா? கண்டிப்பா சோகமா தான் இருக்கு. இவர் சொல்லல, சொல்லுங்க என்ன கதை, நடந்த கதை இதுல வந்து நிறைய இருக்கு. அடுத்தடுத்து நம்ம நிறைய பார்க்க போறோம். ஆனா சோகம் மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். இல்ல சோகம்லாம் இருக்காது. இதைத்தான் போன வீடியோலயும் சொன்னீங்க. இந்த வீடியோல உண்மையிலே இருக்கு, இந்த வீடியோல உண்மையிலே இருக்காது. சரி, கடைசியில பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. ஓகே, சொல்லுங்க. இது முகத எந்த வகை கொரில்லா, இந்த கொரில்லாவோட பெயர் என்ன நடந்துச்சு? இது வந்து ஒரு வகையான வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா தான். அதாவது இந்த வகை வந்து இந்த ஆப்பிரிக்காவில் வாழ்ற வெஸ்ட்ல வாழக்கூடிய கொரில்லா வகை தான். இதோட பேர் வந்து ஜாம்போ அப்படின்ற ஒரு ஆண் கொரில்லா. ஜாம்போ அப்படின்ற ஒரு ஆண் கொரில்லா. அது வந்து ஒரு சில்வர் பேக் தான். அதாவது நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசான சில்வர் பேக் கொரில்லா. இது வந்து 1961 ஏப்ரல் 17 பிறந்திருந்துச்சு. இது சம்பவம் நடந்தது 1986 ஆகஸ்ட் 30. அதாவது என்னன்னா, இந்த நார்த் வெஸ்டர்ன் யூரோப்ல சேனல் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு நிறைய தீவுகள்லாம் இருக்கும். அதுல ஜெர்சி ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஜெர்சி ஜூ, அதை வந்து பார்வையிடுறதுக்காக நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டுலாம் வருவாங்க. அப்படி வரும்போது 5 வயசான ஒரு சிறுவன், லெவான் மேரட் அப்படின்னு சொல்லி, அந்த பையன் வந்து இந்த கொரில்லாக்களை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது தவறி உள்ள விழுந்துடுறான் கீழே. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அதுக்குள்ள வந்து விழுந்துடும். இல்ல ப்ரோ, 20 புரியல, அது குழியா இல்ல என்னது? ஆமா, பெரிய குழி மாதிரி இருக்கும். குழியும் இருக்கும், அதே மாதிரி கூண்டும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அங்க வந்து தவறி உள்ள விழுந்துடுறான். விழுந்த உடனே விழுந்த ஃபோர்ஸ்ல வந்து அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு அவனோட மண்டை ஓடு வந்து அதே இடத்துலயே உடஞ்சு போய் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான்.
இத பார்த்த உடனே மற்ற கொரில்லாக்கள் எல்லாம் இதை பாக்குது. அப்ப அந்த ஜாம்போ இருக்குல்ல, அது வந்து வேகமா வந்துருது. வந்துட்டு அந்த சின்ன பையனை வந்து பாதுகாக்குது. மற்ற கொரில்லாக்கள் இத பக்கத்துல வராதீங்க, இது நம்ம சேஃப்டி வந்து பண்ண ஆரம்பிக்குது. ஆனா மக்கள் வந்து அலறாங்க, ஐயோ அந்த பையனை காப்பாத்துங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா இந்த ஜாம்போ வந்து ஒண்ணுமே பண்ணாம அந்த குழந்தைய வந்து பாதுகாக்குது. பாதுகாத்துட்டு என்ன பண்ணுது, மத்தவங்கள வந்து பக்கத்துல நெருங்க விடல. ஏன்னா இது வந்து சில்வர் பேக்னாலே ஒரு கம்பீரம், அதனால வந்து கிட்டையும் விடல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பையன் வந்து எந்திரிச்சிடறான். எந்திரிச்ச உடனே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 2 இது, ஒண்ணு அடிபட்டுருச்சு, இன்னொன்னு வந்து ஒரு இது, அதாவது ஒரு கொரில்லா பேர பக்கத்துல அந்த பயத்துல பதட்டத்துல இருப்பான், என்ன பண்ணன்னு தெரியாதுல, அந்த பயம் இருக்கு. சோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இவன் அழ ஆரம்பிச்ச உடனே அந்த ஜாம்போ இருக்குல்ல ஒண்ணுமே பண்ணல, அப்படியே எந்திரிச்சு எல்லாரையும் கூட்டத்தை கூட்டிட்டு அப்படியே கூட்டுக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை நம்ம கஷ்டப்படுத்த வேணான்ற மாதிரி உள்ள போயிருச்சு. இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பராமரிப்பாளர்கள் வந்து அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. அந்த பையனுக்கு வந்து குணமாயிருது, வீடும் திரும்பிடுறான். ஸோ இப்போ வந்து என்ன தெரிய வந்ததுன்னா, முதல் முறை ஒரு பையனை ஒரு கொரில்லா வந்து எதுவும் பண்ணல, ஒரு சின்ன பையன். அந்த ஒரு விஷயம் வந்து அப்ப வந்து தெரிய வருது. அப்ப ஏற்கனவே நான் டயன் ஃபாசி அப்படின்னு ஒரு பெண் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த குட்டி கொரில்லாக்கு உள்ள நட்பை பத்தி நம்ம வீடியோல பேசியிருந்தோம். ஓகே, அதுல சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து இந்த கொரில்லாஸ் இந்த மிஸ்ட்ன்ற புக்ல கொரில்லாக்கள் வந்து ரொம்ப சாதுவா தான் நடந்துக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இந்த 1986 ஆகஸ்ட் 31 இந்த சம்பவம் வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 1996 ஆகஸ்ட் 16 இந்த சமயம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இல்லினாயோடைய புரோக்ஃபீல்ட்ல இருக்கிற புரோக்ஃபீல்ட் ஜூ, அங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அங்க வந்து ஒரு 3 வயசான ஒரு குட்டி பையன் அதே மாதிரி தவறி உள்ள விழுந்துடுறான் ஜூல. 3 வயசுல இருக்கிற அந்த பையனை எதுக்கு ப்ரோ முதல் ஜூக்கு கூட்டு போகணும்? இல்ல, ஜூ கூட்டு போறது ரைட்டு தான், ஏன்னா மிருகங்களை பாக்குறது அது வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போனா கவனமா இல்லாம விட்டுறாங்க. அந்த பையனை வந்து உள்ள தவறி விழுந்துடுறான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 அடி. விழுந்த உடனே கை உடஞ்சு போயிருது, ஃப்ராக்சர் ஆயிருது. ஸோ விழுந்து அவனும் வந்து மயக்கம் போட்டுறான். இப்படி போட்ட உடனே அங்க நிறைய கொரில்லாக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கொரில்லா வந்து ஓடி வருது. அந்த கொரில்லாக்கு வந்து 8 வயசு தான். அதுதான் வந்து பின்டி ஜுவா அப்படின்ற ஒரு பெண் கொரில்லா. இதுவும் வந்து வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரில்லா தான், வெஸ்ட் லோலாண்ட் கொரில்லா தான். ஸோ அது வந்து அந்த பையனை வந்து தூக்கிடுது. இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, தூக்கி கடிச்சிருமா, அந்த மாதிரி பயப்படுறாங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு கொரில்லா இருக்குல்ல, அந்த பிண்டிசுவா, அதனுடைய முதுகுலையே அந்த கொரில்லாவுடைய பையன் வேற ஒரு பையன், குட்டி பையன் வேற இருக்கான். அதாவது இந்த பிண்டிசுவா வந்து 1988 மார்ச் 17 பிறந்தது. அந்த நேரத்துல ஆகஸ்ட் 16 1996 நேரத்துல 8 வயசு தான். ஆனா அப்பவே ஒரு 17 மாச குழந்தை அதுக்கு இருந்தது. குட்டி கொரில்லா முதுகுல இருந்திருக்கு, கூலோ அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரே வந்து கூலோ அப்படின்னு. அந்த பையன் வந்து பின்னாடி முதுகுல இருக்கு. இந்த கொரில்லா, பெண் கொரில்லா வந்து அந்த குட்டி பையனை 3 வயசு மனித குழந்தைய வந்து தூக்கிடுது. தூக்குன நேரம் பயப்படுறாங்க, ஆனா அது ஒண்ணுமே பண்ணல. அது நேரா கூட்டு போய் இந்த மனுஷங்க உள்ள உணவு கொடுக்கலாம் வருவாங்க, அந்த ஏரியா பக்கத்துல கொண்டு போய் அந்த கேட்டு பக்கத்துல அந்த பையனை வந்து வச்சிருது. அப்படியே விலகி நிக்குது, மத்த யாரையும் பக்கத்துல வர விடல, மத்த கொரில்லாக்களை விடாம இருக்குது. அந்த நேரத்துல வந்து அந்த பராமரிப்பாளர்கள் அந்த பையனை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு வந்து 4 நாள் வந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயிடுறான். இந்த பையனை இந்த கொரில்லா காப்பாத்துச்சுல. இதுல டெஸ்ட் என்னன்னா, இந்த பிண்டி ஜுவா அப்படின்ற கொரில்லாவுடைய அம்மாவோடைய தங்கச்சி தான் நம்ம நேத்து பார்த்தோம்ல அந்த சைன் லாங்குவேஜ் கோகோ அப்படின்றது. ஸோ அந்த கோகோ அப்படின்ற அந்த சைன் லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்ட வேர்ல்டு ஃபேமஸ் அந்த கொரில்லாவுடைய அக்கா பொண்ணு தான் இந்த பிண்டி ஜுவா அப்படின்றது. எல்லாமே குடும்பமாவே ஒரே ஃபேமிலியிலேயே 2 பேர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. 2 பேர் இல்ல, இன்னும் அலசி பார்த்தா குடும்பமே சோசியல் சர்வீஸ் பண்றதுல தான் இருந்திருக்கு கொரில்லாவை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இந்த பிண்டி ஜுவாவும் வந்து இந்த மாதிரி பண்ண வீடியோலாம் இருக்கு, 1996 வீடியோ. அது வந்து பரவலா பல இடங்கள்ல வந்து காமிக்கப்பட்டு அப்பதான் வந்து மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வருது, கொரில்லா வந்து உண்மையிலே ஜென்டிலா ஹேண்டில் பண்ணும். ஒரு 8 வயசு கொரில்லாவுக்கே
இவ்வளோ தாய்ப்பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் ட வால் மாதிரியான பிரைமட்டாலஜிஸ்ட் அவங்க வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி கொரில்லாக்கள் பண்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, அதுக்கும் வந்து ஆல்ட்ருயிசம், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு கொரில்லாக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் வந்து உணர்த்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் வந்து குவீபி அப்படின்ற ஒரு கொரில்லா சம்மந்தப்பட்டது. இந்த குவீபி அப்படின்றது ஒரு கொரில்லா தான். இந்த கொரில்லா வந்து யார் வளர்த்தாங்கன்னா ஆஸ்பினால் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஒரு அறக்கட்டளை மாதிரி. அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா, அதை தொடங்கினவர் வந்து ஜான் ஆஸ்பினால் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த அழியும் தருவாயில இருக்கும் கொரில்லாக்கள் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து குட்டியா இருக்கும்போது வளர்த்துட்டு அது நல்லா வளர்ந்து அது அதனுடைய வேலையை அதுவே செய்ய தெரியும்ல, அப்ப அதை கொண்டு போய் காட்டுல வந்து விடுவாங்க. அப்ப அந்த இனம் அழியாம பெருகும், அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தோட கொரில்லாக்களை வந்து அவங்க வளர்த்து வந்தாங்க. அப்படிதான் குவீபி அப்படின்ற ஒரு குட்டி கொரில்லாவையும் வளர்த்து வந்தாங்க. அந்த கொரில்லா கூட அந்த ஜான் ஆஸ்பினால் இருக்கார்ல, அவருடைய மகன் டேமியன் ஆஸ்பினால், அவர் வந்து ரொம்ப நல்லா பழகிடுறாங்க. பழகிட்டாலும் அதனோட ரொம்ப நெருக்கமாயிட்டாலும் இப்ப வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களுடைய விதிமுறை என்ன, அது ஓரளவுக்கு வளர்ந்த உடனே அதை மறுபடியும் காட்டுல கொண்டு போய் சுதந்திரமா விடணும். ஸோ அதுதான். ஸோ அதுக்காக அந்த டேமியன் ஆஸ்பினால் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த குவீபியையும் கொண்டு போய் விட போறாங்க. இதனோட சேர்ந்து இன்னும் சில விலங்குகள் கொரில்லாக்களும் இருந்தது, அதையும் கொண்டு போயும் விட போனாங்க. எங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கிற கேம்போன்ற நாடு. ஸோ அங்க போய் கேபோன்ற நாடு, அங்க போய் விடுறாங்க. அங்க இருக்கிற காடுகள், அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காடுகளை இவங்க வந்து மேனேஜ் பண்ணாங்க. இந்த ஃபவுண்டேஷன் சார்பா ரொம்ப பாதுகாத்து மேனேஜ் பண்ணாங்க. ஸோ அங்க வந்து விட்டுடுறாங்க. இது வந்து 2005 வாக்குல வந்து நடக்குது. இதை அந்த நபர் வந்து விட்டு போயிடுறாங்க. டேமியன் ஆஸ்பினால் விட்டு போகும்போது ரொம்ப வருத்தத்தோட தான் போனாங்க. போயிட்டு சில வருஷங்கள் வந்து கழியுது. இந்த டேமியன் ஆஸ்பினால் இருக்காருல்ல, இவர் வந்து 1960களில் பிறந்தவர். ஸோ அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன், கான்சர்வேஷனிஸ்டும் கூட. விட்டுட்டு போயிட்டு 2010ல் மறுபடியும் அவரோட டீமை கூட்டிட்டு ஒரு நதியை வந்து கடந்து அதே இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த குவீபியை விட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து போறாங்க. போயிட்டு அங்க போய் இறங்கின உடனே இவர் வந்து குவீபி அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா யாருமே வரல. மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. கூப்பிட்டு பார்த்தா வரல. சடனா பார்த்தா ஒரு பெரிய வளர்ந்த சில்வர் பேக் ஆண் அந்த கொரில்லா ஒன்று வந்து ஓடி வருது. இவங்க செதறிடுறாங்க. ஏன்னா கொரில்லா வந்து ஓடி வர்றத பார்த்தாலே நம்மளை துவம்சம் பண்ணி எல்லாத்துக்குமே பயம் வரத்தானே செய்யும். அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு இவரை வந்து கட்டி பிடிச்சிருது. அந்த கொரில்லா கட்டி பிடிச்சி முகத்தெல்லாம் மோந்து பார்த்து கையால அவருடைய முகம் கையெல்லாம் வந்து தொட்டு பார்த்து பயங்கரமா அன்பு காட்டுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் வந்து குவீபி. 5 வருஷம் கழிச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது அப்படியே வந்து பார்த்து பழகி இருக்கு அப்படின்றது. இது இப்ப கூட வீடியோ வந்து இருக்கு. இந்த இவங்க வந்து நேர்ல போய் பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நிகழ்வும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. ஆனா என்ன, குவீபி வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துலயே வந்து இறந்து போயிருச்சு. இருந்தாலும் அது வந்து அவ்வளவு பாசமா 5 வருஷம் கழிச்சு வந்திருக்குல, கூப்பிட்டோனே வந்திருக்குன்னா கண்டிப்பா பேரை ஞாபகம் வச்சிருக்கு, அந்த மனிதரை ஞாபகம் வச்சிருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு, கேன்ஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு கொரில்லா. இது வந்து ருவாண்டால நடந்த சம்பவம். என்னன்னா 1978ல் பிறந்தது தான் இந்த கேன்ஸ்பி அப்படின்ற ஆண் கொரில்லா. இது வந்து கிட்டத்தட்ட 38 வயசு இருக்கும்போது 2016ல் அதனுடைய குடும்பத்தை விட்டு காணாம போயிருச்சு. அதான் ட்ரூப்பை விட்டு எங்க போயிருச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியல. இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது காணாம போயிருச்சு, அப்ப செத்து போயிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சில மாசங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த கேன்ஸ்பி வந்து அந்த கூட்டத்தோட வந்து சேர்ந்துருச்சு. இது ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா கொரில்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அதனுடைய ட்ரூப்பை விட்டு வெளியே போகுதுன்னா ஒன்று இன்னொரு ட்ரூப்ல போய் தான் சேரும். அப்படி இல்லைன்னா செத்து போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லாம 38 வயசுல போயிட்டு, ஏன்னா 38 வயசுன்றது கிட்டத்தட்ட சாகுற வயசு கடைசி காலம். அப்படி இருந்தும் அது திரும்பி வந்தது. அப்ப இதை விஞ்ஞானிகள் பிரைமட்டாலஜிஸ்ட்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, ஒருவேளை இந்த கொரில்லாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், அது தன்னுடைய குடும்பத்துக்கு பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனியா வாழ போயிட்டு அது சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து பெருசா வந்து பேசப்பட்டது. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து கொரில்லாவுடைய புத்திசாலித்தனம் ஒரு இடத்துல வந்து பார்க்கப்பட்டது. என்னன்னா அதே ருவாண்டால டயன் ஃபாசி இருக்காங்க,
அவங்க இறக்கும் போது அந்த டிஜிட் அப்படின்னு ஒரு கொரில்லா பத்தி பார்த்தோம். அது இறந்த உடனே டிஜிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. அது டயன் ஃபாசி இறந்த உடனே டயன் ஃபாசி கொரில்லா ஃபண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. அந்த அமைப்பு சார்பா சில ஆராய்ச்சியாளர்கள் ருவாண்டா, ஆப்பிரிக்காலே இருக்கிற ருவாண்டால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னா இந்த வேட்டைக்காரங்க போச்சர்ஸ் வந்து மற்ற விலங்குகளை பிடிக்கிறதுக்காக ஸ்னேர்லாம் வச்சிருப்பாங்க, அதாவது ட்ராப் வலை மாதிரி வச்சு. ஸோ அதில் வந்து அடிக்கடி கொரில்லாக்கள் மாட்டி அதனுடைய கை துண்டிக்கப்படுறது, கால் துண்டிக்கப்படுறது, கொரில்லாக்கள் சாகுறது, இது மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ இது ஒரு ப்ராப்ளம். கரெக்டா? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொரில்லாக்கள் வந்து பார்த்துச்சு. எப்படின்னா ரேமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கொரில்லா, அது வந்து ஒரு மவுண்டன் கொரில்லா, மலை குரங்கு. அதுவும் அது கூடவே இன்னும் சில மலை கொரில்லாக்களையும் கூட்டு வந்து நோட்டமிடுது எங்கேயாவது அந்த வாழை இருக்கா. அது வந்து புதருக்கு அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அந்த ஸ்னேரை வந்து வெளியே எடுத்து மெல்ல அதை வந்து ஃபுல்லா நீக்கி அது யாரும் மாட்டாத மாதிரி அதை வந்து கலட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையா கலட்டி விட்டதை இந்த ருவாண்டால ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இதுல மாட்டி சாகுறது ஒரு பக்கம், இதுல மாட்டினா சாகுறோம். அப்ப இதை வந்து நம்ம சரி பண்ணணும், இந்த ட்ராப்பை வந்து உடச்சி விடணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு கொரில்லாக்கள் வந்து செஞ்சது. எனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்காம எந்த கொரில்லாவுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. நம்ம பார்த்தா மட்டும் பார்த்தாது, மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற விலங்குகளை கூட காப்பாத்துறதுக்கு கொரில்லாக்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சது. இதுவும் வந்து ஆச்சரியமான விஷயம். ஸோ இதோட நம்ம கொரில்லா பத்தி முடிச்சுக்குவோம். அடுத்த சீரீஸ் அப்போ கொரில்லாவோட ஒரு சீரீஸ் வந்து முடிவு வருது. ஆனால் கொரில்லா வந்து ஒரு மாதிரி நல்லா ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு சோகம் வந்து திருப்பி ஹைக்கு வந்துருச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த குட்டி குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த 3 வயசுல வந்து ஷூக்கு கூட்டு போறது, திருவிழா பார்க்க கூட்டு போறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஒரு 5 வயசு 6 வயசு ஆனதுக்கப்புறம் பணம் என்ன பார்க்க முடியாது. இப்போ கொரில்லா இருக்க போய் காப்பாத்திருக்கு, எல்லா இடத்துலயும் கொரில்லா வந்து காப்பாற்ற முடியும் இருந்தா காப்பாத்தி இருக்க முடியுமா? சரி, இப்போ இவ்வளவு பேசணும்ல, இவ்வளவு நல்ல கொரில்லாவா இருக்கு, இவ்வளவு ஹேபிட்டோட இருக்குல்ல, அப்புறம் ஏன் வீட்டுல வளர்க்க கூடாது? வீட்டில் வளர்க்கணும்னா வளர்க்கலாம், ஆனால் அது புத்திசாலியானது, அதை மெயின்டைன் பண்ண முடியணும். ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை வேணும், உணவு, ஏசி, அந்த மாதிரி நமக்கு அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்தா நீங்கள் கூட வளர்க்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, இதில் இன்னொரு சோகமான உண்மை சம்பவம் இருக்கு. ஆனால் நீங்கள் வேணாம்னு சொன்னனால அது நான் சோகமா சரி சும்மா ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க, நல்லா இருக்குன்னா அதை வேணா பேசுவோம். இதே மாதிரி ஒரு குழந்தை வந்து 2016 மே 27 ஒரு ஜூல, சின்சினாட்டி ஜூ, அது அமெரிக்கால தவறி விழுந்தது. அப்போ அந்த குழந்தைய ஒரு கொரில்லா காப்பாற்ற போச்சா, ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு கொரில்லா, ஹராம்பி அப்படின்னு ஒரு பெண் கொரில்லா, அது காப்பாற்ற போச்சா இல்லைன்னா அடிக்க போச்சான்னு தெரியாம அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அதை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அதனாலதான் அது வேணாம். கொரில்லா நம்ம ஏன்டா இப்படி பண்றீங்க? நல்ல கொரில்லாவா இருக்கிட்ட போய் ஏன் சுட்டு கொள்ளதான் பண்றீங்க? அதை காப்பாத்ததான் இருக்கு. சரி, ஓகே, இந்த சீரீஸ் இதோட கொரில்லா முடியுது. அடுத்த சீரீஸ்ல என்ன உயிரினத்தை பார்க்க இதே மாதிரி கிரேட் ஆப்ஸ்ல ஒன்னான இப்ப நம்ம சிம்பான்சி பார்த்தோம், கொரில்லா பார்த்தோமா, அடுத்து உர்ராங்குட்டான். அதான் இப்ப அடுத்து வந்து குரங்கு கூட தான் டிராவல் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு குரங்கு மட்டும்தான். ஓகே, அடுத்த வீடியோல இந்த பேரை எப்படி சொல்ல போறேன்னே தெரியல. அடுத்த சீரீஸ்ல அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.